லவ்வர்ஸ் டே அன்னைக்கு லவ்வர் இல்லையா ஃபீல் பண்ணாதீங்க. காந்தி ஜெயந்திக்கே காந்தி நம்ம கூட இல்ல, அதுக்கு ஃபீல் பண்ணீங்களா? இல்ல அப்புறம் என்ன? ஹலோ ஜி, ஸோ வெல்கம் பேக் டு அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. இந்த குழப்பம் வேணாண்டா, இதை பெட்ரோல் பங்கு அப்படின்னு பார்த்து படிச்சுக்கோ, நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ண போகிறேங்கிறது இங்கே முக்கியம் இல்லை, நமக்காக நான் கேட்டதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீ பார்க்க போகிறோம். இல்லை புரியல, உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக யூடியூபர்ஸோட லவ்வோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 7 மிகப்பெரிய யூடியூபர்ஸோட அந்த ஒரு டிப்ஸை வந்து நான் உங்களுக்காக கேட்டு வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்காக மட்டும்தான், உங்களுக்காக தான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா இருப்பா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ என்னையும் ஒரு ஆளா மதிச்சு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அனுப்புனா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்ட் பண்ணலாம். நான் தாண்டா லியோ தாஸ். ஃபர்ஸ்ட் வந்து யார் அனுப்பியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைனஸ் எக்ஸ் அவர் தான் அனுப்பியிருக்காரு. அஸ்லாம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். அது யாரு இங்க இருக்கா? அப்படி யாரும் இல்லையே. ஸோ நண்பர் என்கிட்ட வந்துட்டு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் இல்லைனா லவ் டிப்ஸ் இல்லை ஒப்பீனியன் ஏதாவது சொல்லுகிறோ, ஏதோ ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி சொல்றது எதையாச்சும் சொல்லியா. நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ இல்லை இப்போ தான் காலேஜ் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஆரம்பத்துலேயே லவ்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்துட்டு மோஸ்ட்லி அது வந்து ஒரு மெச்சூரான ஒரு லவ்வாக இருக்காது. அது நான் ஒரு அட்வைஸாக இங்கே கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு லாயலாக இருங்க. எப்போவுமே அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிடாதீங்க. உங்கள் மேலே வச்சுருக்கிற ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ணிடாதீங்க. எல்லாருமே அந்த ஒரு டைம் பாஸ்க்காக வந்துட்டு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விளையாடாதீங்க. அது உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் தரலாம். அதே மாதிரி அது இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணுறப்போ அது உங்களுக்கு ஒரு பெரிய கில்ட்டை கொடுத்துட்டு போயிடும். அவ்வளோதான். எனக்கு இந்த மாதிரி விஷயத்துலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால எனக்கு இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. இதை வச்சு ஏதாவது கண்டென்ட் தேர்த்திக்கோங்க. பாய். எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. தேத்திடுறேன். பார்த்தீங்களா? ஸோ லவ்ங்கிறது ட்ரஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ புரிஞ்சுக்கோங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பயங்கரமாக சொல்கிறாருப்பா. நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. அடுத்ததாக வந்து நம்ம சாட்டிவர்ஸ் அனுப்பியிருக்காரு. சாட்டிவர்ஸ் தான் இருக்கிறதுலே வந்து அதிகமான டியூரேஷன் அனுப்புனா ஒரே மனுஷன் 3.5 நிமிஷத்துக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ இந்த 3.5 நிமிஷத்துக்கு நான் எதுவுமே நடுவில் பேச போகிறது இல்லை. அவர் பேசுறதை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஓகே, ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அஸ்லான் நியூஸ். இவ்வளோ நாள் அவரோட நேமா அந்த ஏஷியன் நியூஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஏசியன் நியூஸா? ஐயோ, இந்த பேரை வைக்கிறப்பயே நான் நினைச்சேன் யாராவது ஏதாவது மாற்றி நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு. எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தப்ப நான் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அவர் என்கிட்ட ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடியோ நம்ம ஒரு வீடியோ ஒன்று பண்ணி கொடு, இது நான் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் சொல்கிற மாதிரி டிப்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணி கொடு என்னோட சேனலில் போடுறதுக்கு அப்படின்னு கேட்டார். எனக்கு வேறு டைம் இல்லை, உங்களுக்கே தெரியும் ஏன் சேனலில் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இதில் அவங்க சேனலுக்கு வீடியோ பண்ணி கொடுக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நான் வந்து அதை வந்து கேஷுவலாக இக்னோர் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் அவர் கேட்டு என்னோட ஒரு ஆளாம வச்சு கேட்கிறாரு, அந்த மாதிரி ஒரு ஃபீலை வர வச்சுட்டார். ஸோ அவருக்கு அந்த வீடியோவை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு வந்தேன். இந்த வீடியோன்னா அவர் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஏதோ வீடியோ பண்றாராம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டு பண்ணதான் சொல்லி பார்த்தேன். இருந்தாலும் ஏன் பேரை மென்ஷன் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அவரோட பேரை மென்ஷன் பண்ணி இப்போ நான் அந்த டிப்ஸை சொல்ல போறேன். அஸ்லான் நியூஸ்.
இந்த வீடியோ வந்து என் சேனல்ல வர போறது இல்ல, இஸ்லாம் வியூஸ் சேனல்ல தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பசங்க யாருக்குமே லவ் செட் ஆகாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? ஹெசிடேஷன். எப்படின்னா அவங்க லவ் பண்ற விஷயம் அந்த பொண்ணை தவிர எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எதுக்குடா நீங்க லவ் பண்றீங்க? நீங்க லவ் பண்ற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாதானே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்சஸ் ஆகும். அதை விட்டுட்டு ஒன் சைடா லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாம யாருக்குமே தெரியாம இருந்தா எப்படி அந்த லவ் சக்சஸ் ஆகும்? இப்போ ஒரு நாய் வந்து பிரியாணி அண்டா ஊத்து பார்த்துட்டே இருக்குங்க, அதுக்கு பிரியாணி கிடைக்காது. எவனாவது வாங்கிட்டு போறப்ப கடிச்சு கவி எடுத்தாதான் உண்டு. அதுக்குன்னு அடுத்த பொண்டாட்டியா கவாரு. அடுத்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகும். அது என்ன மேட்டர்னா, அந்த பொண்ணு அந்த பையனுக்கோ இல்ல அந்த பையன் அந்த பொண்ணுக்கோ அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. லவ் பண்ற வரைக்கும் தான் எல்லாரும், மேக்ஸிமம் எல்லாருமே லவ் பண்ற வரைக்கும் தான் ரொம்ப அட்டென்ஷன் கொடுப்பாங்க. லவ் பண்ண அப்புறம் அதான் வந்துச்சு இல்ல இனிமே இருந்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கண்டுக்கவே மாட்டாங்க. மாத்தி மாத்தி ஒண்ணு பையன் கண்டுக்க மாட்டா இல்ல பொண்ணு கண்டுக்க மாட்டா. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பா அமையாது. உங்க பார்ட்னருக்கு நீங்க அட்டென்ஷன் கொடுங்க. அட்டென்ஷன் கொடுக்கறது அவ்வளவு பெரிய தப்பு எல்லாம் கிடையாது. ஏன்னா அடுத்தவன் அட்டென்ஷன் கொடுத்து கூட்டிட்டு போயிடுவான், தூக்கிட்டு போயிடுவான். நான் சொல்ல போறது 3 டிப்ஸ் தான். ஒன்னு லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு, ஒன்னு வந்து கண்டினியூ ஆகுறதுக்கு, இன்னொன்னு வந்து மேரேஜ் ஆகுறதுக்குன்னே சொல்லலாம். இப்போ லவ் பண்றீங்கன்னா லவ் பண்ணிட்டு இப்போ உனக்கு 20, 21, 25 வயசுக்குள்ள இருக்கும். லவ் பண்ணி பெரிய புளுத்தி மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க. ஆனா அதுல பாதிக்கப்படுறது யாரு? நீங்க 2 பேர் தான். எதனால சொல்றேன்னா, நீங்க வந்து நீயே ஒரு லெவலுக்கு ரீச் ஆயிருக்க மாட்டேன், அந்த பொண்ணையும் கூட்டு வந்து அந்த பொண்ணையும் கஷ்டப்படுத்தி ஏன் இப்படி பண்ணணும்? ஸோ வந்து நீங்க மேரேஜ் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து மச் ஹெல்த்தியரா இருக்கணும்னா நீ வந்து செட்டில் ஆயிடணும். செட்டில் ஆன அப்புறம் கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா 2 பேருமே க்ரோத் இருந்துச்சுன்னா, உங்க 2 பேருக்குமே இருந்துச்சுன்னா ஓகே பெட்டர், உடனே நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் 2 பேருமே. ஸோ வந்து நீங்க செட்டில் ஆயிட்ட அப்புறம் தான் நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த 3 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இதை 3 நான் ஃபாலோ பண்ணாம தான் நிறைய பேக் ஷாட் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்களாச்சும் அதை பண்ணி நல்லா இருங்க, நல்லா இருப்போம், நல்லா இருக்க போறோம், நல்லதே நடக்கும். ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் நான் அதை ஏன் கொடுக்குறேன்னா, நீங்களாச்சும் நல்லா இருங்கடா. அதாவது இப்ப நீங்க ஒரு 10 நிமிஷம் தான் சொன்னீங்களே சார், அதெல்லாம் என்னன்னே தெரியாத ஆள் சார். ஸோ அடுத்ததாக நம்ம மை ஃபேவரட் யூடியூபர் மேவோக். அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அவரோட எனக்கு அவர்கிட்ட வந்து நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அவருக்கு வந்து உடம்பு வேற சரியில்லைன்னு சொன்னாரு. இருந்தாலும் பரவாயில்ல நான் அவங்க எடுத்துறேன்னு சொல்லி எடுத்து தந்தாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. வீடியோ பார்த்துடலாமா? சும்மா அஸ்லான் வியூவர்ஸுக்கு வணக்கம். இப்போ வந்து எனக்கு வந்து கோல்டு கொஞ்சம், அதனால இந்த வீடியோ என்னால் எடிட் பண்ண முடியாது, வேற எங்கேயோ நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால என்னை மன்னிச்சிருங்க. கேமா இது. ஸோ அஸ்லான் வியூஸ் நண்பர் வந்து என்கிட்ட என்ன கேட்டிருந்தாருன்னா வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து லவ்வர்ஸுக்கு டிப்ஸ் கொடுங்கன்ட்டு என்கிட்ட வந்து கேட்டிருந்தாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் உங்களுக்கு வந்து நான் ஒரு அழகான ஒரு கதை ஒன்று சொல்றேன் கைஸ். கதை கேட்க ரெடியாடா. இது எனக்கும் இந்த கோல்டுக்குமே வந்து எனக்கு ஒரு அருமையான ஒரு காதல் கதை இருக்குது. இந்த கோல்டு வந்து என்னை பிரிஞ்சு ஒரு 3 மாசம் கூட இருக்க முடியாது. 3வது மாசம் தாண்டி உடனே அவன் என்னை தேடி வருவான். தேடி வந்து ஐயோ நம்ம அண்ணன் எப்படி இருக்காருன்னு பார்த்து ஒரு விசிட் அடிச்சுட்டு கூட அவன் ஃப்ரெண்டு ஃபீவர்னு ஒருத்தர் இருக்கான், அவனையும் கூட்டு வந்து பார்க்க வச்சு நல்லா இன்ட்ரோலாம் கொடுத்து நாங்கள் வந்து ஒரு குடும்பம் மாதிரி இருப்போம். அந்த ஃபீவர் வந்து அப்பப்போ 3rd wave மாதிரி வந்துட்டு போவாரு. பட் கோல்டு வந்து எப்போ ஒரு 3 மாசத்துக்குள்ள லைட்டா கிளைமேட் மாறினாலும் என் மேல பாசம் பொங்கி ஐயோ அண்ணன் எப்படி இருக்காருன்னு பார்த்து ஒரு நல்ல என்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. அந்த மாதிரி நீங்களும் உங்களை பத்தி எல்லா நேரமும் கேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனை வந்து நீங்க ஒரு பார்ட்னரா சூஸ் பண்ணுங்கன்றதுதான். எனக்கு எப்படி இந்த கோல்டு ஒரு பார்ட்னரா இருக்குதோ அந்த மாதிரி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நபரை ஒரு பார்ட்னரா வச்சு சந்தோஷமா இருங்க. என்னால எடிட் பண்ண முடியாது இந்த வீடியோ, சுத்தமா உடம்பு இல்லை. இங்க கூட பாருங்க, இப்போ நான் படுத்தேன்னா அப்படியே பெட்டு, அதனாலதான் இந்த ஆங்கிள் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் போய் தூங்க போறேன். பாய், டாட்டா. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா.
மேம் சொல்லிட்டாரு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் என்னன்னா, நாம வந்து ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஆனா அவங்க நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி வந்து ஒரு சைக்கிளாவே எல்லாரோட வாழ்க்கையும் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த சைக்கிளை நீங்க பிரேக் பண்ணி உங்களுக்கு யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ, யார் கேர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. லைஃப் நல்லா இருக்கும். அதுதான் வந்து மேவக் ப்ரோ சொல்றாரு. ஓகே, அவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர் சேனல்ல சப்ஸ்கிரைப் நிறைய இருக்குப்பா, என் சேனல்லாம் இல்ல. எனக்கு என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. ஸோ அடுத்ததாக நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, த மோஸ்ட் யங் கண்டென்ட் கிரியேட்டர். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசலன் பீஃப்ஸ் ப்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் டிப்ஸ் சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டாக்ஸிக்காக இருக்க வேணாம். ஸோ உங்களோட ட்ரீம் நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள், அவங்களோட ட்ரீம் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்து அச்சீவிங் த ட்ரீம்ஸ் டுகெதர். ஸோ அவ்வளோதான். நீ இதுதான் பண்ணணும், நான் அதுதான் பண்ணணும்னு நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ண முடியாது. நீ இதுதான் பண்ணணும் வந்துட்டு அவங்க ஃப்ரீடம் அவங்களுக்கு. ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் அங்கேருந்து தான் க்ரியேட் ஆகுது. நீங்கள் எப்படி நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு எப்படி போகிறீங்களோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்மால் எஃபர்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போது ஒரு டைம் டார்கெட் பிடிங்கன்னா ஸோ நீங்கள் அப்பப்போ போய் வாங்கி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இட் மீன்ஸ் அ லாட் ஃபார் தெம். ஸோ அது இப்போ 3rd பர்சன் எனக்கு பார்க்கும்போது அது ரொம்ப சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் அதான் அவங்களுக்கு அது இட் மீன்ஸ் அ லாட் அண்ட் மேக்ஸ் ஹாப்பி. அதனால் 2 பேருமே ஒரு ஈக்குவலான எஃபர்ட் போடுவீங்க டு கீப் ஈச் அதர் ஹாப்பி. ஸோ அதனால் அது வந்து நல்லா ஹோல்சமான ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக மெயின்டைன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஆஸ் வெல் வியூஸ். தேங்க்யூ. பார்த்தீங்களா, நான் சொன்னல பையனோட வயசுக்கும் அவன் செயலுக்கும் சம்மந்தமே இல்லை. அவரோட மெச்சூரிட்டி லெவலை பாருங்க கைஸ். டாக்ஸிசிட்டியா இருக்காதீங்க. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு லவ் ஓகே ஆகிற வரைக்கும் தான் அந்த ஒரு எஃபர்ட் போடுவாங்க. லவ் ஓகே ஆனதுக்கு அப்புறம் அவன் நமக்கு தான் அப்படின்னு, அவனோ அவளோ அவன் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கண்டுக்கிறது இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. அதாவது அப்பப்போ ஒரு குட்டி குட்டி ப்ரெசன்ஸ் பண்ணணும், குட்டி குட்டி சர்ப்ரைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்க ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை நல்லா கொண்டு போகும்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்காரு. அடுத்ததா வந்து யாருன்னா லார்ட் பிஸ்தா. ரிலேஷன்ஷிப் டிப்ஸ். You better stay away from relationship. இப்போ நம்ம யார் பார்க்க போறோம்னா, the most content creator, my favorite content creatorனே சொல்லலாம். என் நன்மை என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். வண்டி ஓட்டுறவன்ட்ட வண்டி பத்தி கேட்டா கூட ஒரு 4 அட்வைஸ் சொல்லுவான். ஏன் வண்டி வச்சிருக்கவன்ட்ட கூட வண்டியை பத்தி கேட்டா கூட ஒரு 4 அட்வைஸ் சொல்லுவான். என்கிட்ட தான் வண்டியே இல்லையே. சரி இருந்தாலும் சொல்றேன், லவ் பண்ணிட்டு இருக்கவனுக்கு என்ன சொல்லணும்னா, இருக்கிறத இல்லைன்னு காட்டாத, இல்லாத இருக்குன்னு காட்டாத, லவ்னு வந்துட்டா எதையும் பார்க்காத, ஆகும் போதுல ஃப்ரெண்ட்ஸ்ட அட்வைஸே கேட்காத. இதுதான் வந்து மேட்ரு. லவ் பண்ணணும்னு இருக்கிறவனுக்கு என்ன அட்வைஸ்னா, புண்ணோட போன காய் ஆறிடும், பொண்ணோட போன காய் ஆறாது. அதே மாதிரி இந்த லவ் பண்றதுக்கு இது தேவை, அது தேவை, பொண்ணு தேவை. முதல்ல லவ் பண்றதுக்கு பொண்ணு தேவையோ இல்லையோ, எதை லவ் பண்ணாலும் சரி, முதல்ல அக்செப்டன்ஸ் தேவை. இப்படி லவ் பண்ணலாம், அப்படி லவ் பண்ணலாம், அந்த மாதிரி லவ் பண்ணலாம், இந்த மாதிரி லவ் பண்ணலாம். எந்த மாதிரி லவ் பண்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரி வந்தாலும் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கலான்ற மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டு லவ் பண்ணு. ஸோ நான் ரங்கா நியாயமா அது நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. அடுத்ததா நம்ம யாரை பார்க்க போறோம்னா, மீட் மிஸ்டர் எம்ஆர்ஜி. நான் ஃபர்ஸ்ட் இவங்களை எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருந்தேன், அப்புறமேட்டு தான் நல்லா புரிஞ்சுது எம்ஆர்ஜின்னு. வணக்கம் அசான் வியூஸ் நேயர் அனைவருக்கும். நண்பர் வந்து ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தா வீடியோ அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. என்னோட அனுபவத்தை வச்சு நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். 5 பாயிண்ட்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா you will be the successful person in love. உங்களுக்கு வெக்கமான சூடு சோழனை எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா உங்களால லவ்வே பண்ண முடியாது. டோன்ட் போஸ்ட் எனி வீடியோஸ் போட்டோஸ் இன் சோஷியல் மீடியா. ஏன்னா நீங்க உங்க பார்ட்னர் கூட இருக்க போட்டோஸ் வீடியோஸை பார்த்து 4 பேர் வழியை தெரிஞ்சாங்கன்னா உங்க பார்ட்னர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை எல்லாத்தையும் நீ நிறைவேற்றணும். அது என்னன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, பட் நீயா போய் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா you will not be succeed in love. சண்டை வந்தா உடனே போய் சாரி கேட்டுருங்க. தப்பு உண்மையில இருந்தாலும் நீங்களா போய் ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுருங்க. ஏன்னா நீங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் முடிய போறது இல்லை. அதுக்கு ஸ்டார்டிங்லேயே சாரி சொல்லிட்டு போயிடலாம். அந்த ஃபைனல் ஒன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க மைண்ட்ல இருக்க ஒரே ஒரு ஆள்னா அது உங்க ஆளா மட்டும் தான் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. சோ இந்த 5 விஷயங்களும் பண்றதுக்கு நீங்க ரெடினா உன்னை யாராலும் தடுக்க முடியாது. You are the successful person in that love. அவர் சொன்னார்ல, இந்த 5 டிப்ஸுமே ரொம்ப உண்மையான ஒரு டிப்ஸ். நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்லல, நீங்க உண்மையிலேயே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருந்தா தெரியும்.
நம்ம அவங்க என்ன தப்பு பண்ணோம்னே தெரியாது, ஆனா சாரி சொல்ல வைப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நமக்கு தெரியாது, ஆனா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ண ரெடினா ரிலேஷன்ஷிப்குள்ள குதிங்க. இல்லடா எனக்கு இதெல்லாம் டைம் இல்லப்பா அப்படின்னா வெளியே போடா பூலு. ஓகே கைஸ், இப்போ நான் என்னோட டிப்ஸ் என்ன நான் சொல்றேன்னா, லவ் அப்படிங்கிறது ஒரு லவ் இஸ் லெட்டிங் கோ. நாங்கள் வந்து யாரையுமே இங்கே பிடிச்சி வச்சிருக்க கூடாது, அதே மாதிரி யாரையுமே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கக்கூடாது. எய்தர் இந்த பாய் ஆர் கேர்ள் 2 பேத்துக்கு நான் சொல்கிறேன், யாரையும் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, யாரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடாது. நீ இது பண்ணக்கூடாது, நீ அதை பண்ணக்கூடாது, அவன்கிட்ட பேசக்கூடாது, அவகிட்ட பேசக்கூடாது, இவகிட்ட ஏன் பேசுகிற, இவங்கிட்ட நீ ஏன் பேசுகிற, இவளுக்கு ஏன் சேட் பண்ணுற, அவளுக்கு ஏன் சேட் பண்ணுற, நீ ஏன் காலாட்டம் பண்ணல, நீ ஏன் எனக்கு பதில் அவன்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஏன் டைம் பண்ணல. இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்ட்ரிக்டாக பண்ணவே கூடாது. ஏன்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட ஓப்பனாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுல நீங்க ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அவங்க யாருக்கிட்ட அவங்கள ஃபீல் பண்றாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் வரும், அந்த ஒரு அன்பு வரும், அன்பின் வெளிப்பாடு இதெல்லாம் வரும். ஸோ இப்போ நீங்க வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ண அவங்களாவே இருக்க முடியாம போற சுச்சுவேஷன்ல தான் பிரேக்கப் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களா இருங்க, அவங்களா இருக்க விடுங்க. ஸோ என்னோட ஃபேவரட் யூடியூபர்ஸும் அவங்களோட ஒப்பீனியன்ஸை சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்பா, சாகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் லாரியில மாடி செத்தானே, தூக்கு மாடி செத்தானே, எல்லாம் ஒண்ணுதானே. ஓகே கைஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you later, குட் நைட்.